பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருநாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேரலையில் இணைந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் இதுவரையிலும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தோம், ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தோம், தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருந்தோம். தொடர்ந்து ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகின்ற ஒரே ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஹீப்ரூ சாப்டர் 12 verse 3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். போதும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்திலே இந்த 3வது வசனம் படிக்கும்போது ஆமென், ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆகையால். இந்த அதிகாரத்தில் அங்கங்கேயா இருக்கிறது ஆகையால், அதை குறித்து பேச விரும்பவில்லை. ஆகையால், ஆகையால் என்று இங்கே சொல்லப்படுகிறது. 11ஆம் அதிகாரத்தை இதுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. தங்கள் வாழ்க்கையில் வந்த சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், தேவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் விசுவாசத்தை கொண்டு அவர்கள் அவை எல்லாவற்றையும் எப்படி ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே எப்படி அவர்கள் சாதனையாளர்களாக மாறினார்கள், விசுவாசத்தை கொண்டு எப்படி அவர்கள் வீரர்களாக வல்லவர்களாக மாறினார்கள். உலகத்தில் மருத்துவ இன்னும் சயின்டிஃபிக்கலாக கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்குள்ள அற்புதங்கள், அடையாளங்கள் அவர்கள் சுதந்தரித்தார்கள் விசுவாசத்தினால. அப்போ அப்படிப்பட்ட விசுவாசிகள், அப்படிப்பட்ட விசுவாச வீரர்களுடைய அந்த வரலாற்றை கூறிவிட்டு தான் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. இவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை விசுவாச வீரர்கள் சாதித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையில் வரும். அந்த 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தால் நோவாவை, ஆபேலை குறித்து சொல்லப்பட்டுள்ளது, நோவாவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது, ஆபிரகாம் சாராளை குறித்து, இன்னும் கிதியோன், சிம்சோன், ஏத்தா, பாருங்க இன்னும் எத்தனையோ பேரு அக்கினி சூளையில் அகப்பட்டவர்கள், சிங்கத்தின் வாயை கட்டினவர்கள், இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து சென்றிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், விசுவாச வீரர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைமைகள் வரலாம். ஆகையால் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை அன்பு கூறுகிற பிள்ளைகள், ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளோட வாழ்வில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் என்ன செய்யக்கூடாதாம்? சோர்ந்து போகாதபடிக்கு. யாரை நினைத்து கொள்ள வேண்டுமாம்? தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பல விபரீதங்கள் வரும், நமக்கு விரோதமாக பல சூழ்நிலைமைகள் வரும்போது நாம் யாரை நினைத்துக் கொள்ள வேண்டுமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நினைத்துக் கொள்ள வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி நினைக்கணுமா? சோர்ந்து போகாமல் நினைக்கணும் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. தெய்வ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? எந்த சூழ்நிலைமையிலும் சோர்ந்து போகக்கூடாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, கடந்த வியாழக்கிழமை அன்றைக்கே ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தா, சோர்ந்து போகாதே. பிரைஸ் தி லார்ட். நாம் பல காரியங்களை நினைத்து சில வேளைகள் என்ன செய்கிறோம்?
சோர்ந்து போகிறோம். பலவிதமான சூழ்ச்சிகளை கண்டு நாம் சோர்ந்து போகிறோம். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சோர்வு வருவதற்கு பல காரியம் இருக்கிறது. சில வேளையில் பாருங்க, நினைத்தது நடக்காமல் இருக்கும்போது நமக்கு என்ன உண்டாகிறது? சோர்வு வருகிறது. நாம் பாருங்க, செய்யாத காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லும்போது தொடர்ந்து அந்த காரியத்தில் பயணிக்க நமக்கு என்ன உண்டாகிறது? சோர்வு உண்டாகிறது. காரணம் இல்லாமல் நம்மை குற்றவாளி கூண்டில் ஏற்றும் போது நமக்கு சோர்வு உண்டாகிறது. இன்னும் சில காரியங்களுக்காக தாமதம் உண்டாகும் போது நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். சோர்வு என்கிறது பயங்கரமான ஒரு சத்ருவனுடைய ஆயுதம். நாம் நினைப்போம் சோர்வு ஒரு சாதாரணமானது என்று. சோர்வு வேதத்தில் சொல்லப்பட்டு நம்மை கனியற்றவர்களாக்கி விடுமா? சோர்வு என்ன நம்மை எப்படி மாற்றி விடுமா? கனியற்றவர்களாய், ஆவிக்குரிய ஜீவியத்தில் கனியற்றவர்களாய் மாற்றுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக சோர்வு நம்மை எதுவும் செய்ய விடாது. சோர்வு நம்மை எழும்ப விடாது. சோர்வு நம்மை ஜெயத்துக்கு நேராக விடாது. ஆமென். விபரீதங்கள் பல காரியங்கள் சம்பவிக்கலாம். அல்லேலூயா. அந்த சோர்வு வந்தென்றால் இப்படி ஆயிட்டே என்று சொல்லி சோர்ந்து போயிட்டேன்னா நம்மாலே மீள முடியாது. முதலாவது, என்னோட சிறு பிராயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்லி நாம் அந்த வார்த்தைகளுக்கு நேராக போக விரும்புகின்றேன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற காலம், ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு படித்துட்டு இருக்கிறேன். 8வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிற நேரத்திலே என்னுடைய 2வது அக்காவனுடைய ஹஸ்பண்டு, அந்த அத்தான் மரித்து போகிறார். அப்பொழுது நாங்கள் இருக்கிறது கேரளாவில், அவங்க இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் கொல்லங்கோடு பக்கம் காஞ்சாமரம். என் அம்மா இவங்கெல்லாம் அங்கே போயிட்டான். எங்கள் அடக்கையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அம்மா அங்கே ஒரு சில, ஆனால் அக்கா வந்து சின்ன பிராயம், சாரி அம்மா அக்கா வந்து ரொம்ப வயசு ஒன்றும் கிடையாது. அவங்க அப்போ தான் குழந்தை பிறந்து 2 வயசு தான் ஆகுது. அப்படிப்பட்ட ஸ்டேஜ். அதனால அம்மா ஒரு சில வாரங்கள் அங்குள்ளே போயிட்டு இருந்தேன். அது வரையில் நான் ஸ்கூலில் நல்லா படிப்பேன். 1ஆம் வகுப்பு முதலே நல்லா படிப்பேன். அதிலும் மலையாளம், ஹிந்தி இந்த 2க்கும் எப்பவுமே எனக்கு நல்ல மார்க் கிடைக்கும். நல்ல ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். அதனால் நான் அந்த காலத்தில் படிப்பை சொல்கிறேன். நான் 5ஆம் வகுப்பு முதலே 8ஆம் வகுப்பு வரையில் நான் படிக்கலை. மலையாளம் வாத்தியார் வருவார், கணேசன்னு சொல்லுவார். அவர் கொஞ்சம் இது போட்டுட்டு தான் வருவார். வந்து ஒரு ஸ்டூலில் உட்காந்துட்டு பிரசங்கியாரே இங்கே வாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரசங்கியாருன்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு பாருங்க. அதனாலெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது, அதெல்லாம் உள்ளது தான். பிரசங்கியாரேன்னு பேர் சொல்லி கூப்பிட மாட்டார் பாருங்க. மேக்சிமம் டீச்சர்ஸும் அப்படி தான். இனி பாடத்தை வாசித்து விடுன்னு சொல்லி நான் தான் அவருக்கு அவ்வளோ வகுப்பிலும் 8ஆம் வகுப்பு வரையிலும் நான் தான் 5 முதல் 8 வரையிலும் அவர் ஸ்டூலில் இருப்பார். நான் என்ன செய்யணும்? பாடத்தை வாசிக்கணும். அப்படி தான் படித்தேன். இப்போ 8ஆம் வகுப்பு வருது. அது ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல். எக்ஸாம் 8ஆம் வகுப்பு எழுதணுமானா ஒரு வருஷத்துக்கு ₹2.20 கட்டணும். எத்தனை ரூபா கட்டணும்? ₹2.20 காசு. இப்போ எக்ஸாம் டைமில் தான் அம்மா அங்கே போயிருக்கான். ரொம்ப கஷ்டமான காலம். இந்த ₹2.20 என்ன செய்ய முடியலை? கட்ட முடியலை. ஆனால் எக்ஸாம் எழுத விட்டுட்டாங்க. எக்ஸாம் முடிந்து முதல் வகுப்பு, அடுத்து 9க்கு போகணும். 2000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் அப்புறமே படிப்பாங்க அந்த ஸ்கூலில். அசம்பிளி கொடுது. அந்த அசம்பிளியில் எனக்கு பேரை வாசித்து ஹெச்எம் ராகவன் நாயர் என்று சொல்லுவார். அவருங்க எனக்கு அவ்வளோ பேப்பரையும் அந்த 2000 பிள்ளைகளுக்கு முன்னே வச்சு கிழிச்சு போட்டுட்டாங்க எக்ஸாம் பேப்பரை. நான் அப்படியே உடைந்து போனேன். அது வரையும் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். நான் ₹2.20. என் மாமா மாதிரிலாம் அது பார்க்க பெரிய கோடீஸ்வரர் முதலாளிகள்.
2 மாமா அதுக்கு பக்கம் தான். அவங்க பிள்ளைகள் எல்லாம் பெரிய கோடீஸ்வரர். இப்பவும் கோடீஸ்வரர் தான். அன்னைக்கும் வழக்கம் யார்கிட்ட போய் கேட்கறது வழக்கம் கிடையாது. அப்படியே உடைந்து போனேன். என்னை மறுபடியும் 8ஆம் வகுப்புலேயே உட்கார வச்சுட்டாங்க. சோர்வை சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு எனக்கு படிப்பே வராது. சோர்ந்து போயிட்டு பேப்பர் கிழிச்சது மட்டும் இல்லை, கிரவுண்டு ஹெச்எம் சொல்லிட்டாரு மைக்கில், நான் சொல்லாமல் வகுப்பில் என்ன செய்யக்கூடாது, ஏறக்கூடாது. நான் கிரவுண்டில் நிற்கிறேன். எனக்கு அன்னைக்கும் ஒரு வழக்கம் உண்டு. ஒரு பனிஷ்மெண்ட் தந்தேன்னா அதை அப்படியே நிறைவேற்றுவேன். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். என் வீட்டில் என்ன அடிப்பதுக்கு நானே என்ன செய்யணும், கம்பெடுத்து கொடுக்கணும். காரணம் பனிஷ்மெண்ட்டுக்கு நான் அப்படியே ஒப்பு கொடுப்பேன். என் அண்ணெல்லாம் எனக்கு பனிஷ்மெண்ட் தரும்போது பெஞ்சுக்கு கீழே 4 கால் அப்படியே குனிய நிறுத்தி முதுகில் என்ன செய்யும், கம்பை வச்சுட்டு கம்பு கீழே விழுந்து அடி தான் அப்படியே இருப்பேன். எத்தனை மணியானாலும் அப்படி நிற்பேன். காலையில் அசம்பிளியில் நின்று நான் காலையில் ஒன்றும் சாப்பிடலை, மத்தியானம் சாப்பிடலை. சரியாக 3 மணிக்கு பயங்கர வெயில், அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டேன். அப்போ அந்த பீரியடில் இருந்தது பிசிக்ஸ் டீச்சர். அவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது, கூப்பிட்டு கிளாஸில் வைக்க முடியாது. ஏன்னா ஹெச்எம் அவ்வளோ பயங்கரமாக, இப்போல்லாம் மாதிரி இல்லை, ரொம்ப. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் கீழே விழுந்த உடனே 2 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு என்னை கூப்பிட்டு என்னை தூக்கி முகத்தை தண்ணியெல்லாம் தெளிச்சு அந்த டீச்சர் 25 பைசா தந்து, நீ என்ன செய், அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வான்னு சொல்லி 25 பைசையும் தந்து, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி துணைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் கூட அனுப்பி நேராக எங்கே தான் அனுப்பினாங்க, என் மாமாவுக்கு கடையில் தான் அனுப்பினாங்க. மாமா ஹோட்டல் வச்சுருக்காங்க, பெரிய கடை. அங்கே தான் போய் 25 காசை கொடுத்து, நான் நல்ல ஞாபகம் இருக்கிறது, 3 கோதுமை தோசையும் சாப்பிட்டு தண்ணி குடித்தேன். அன்றைக்கி அந்த டீச்சர் செய்த காரியம் எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது. நான் அடிக்கடி நினைப்பேன், ஊரில் போகும்போது அந்த டீச்சரை பார்த்தா கொள்ளலாம். நான் ஆண்டவருக்குள்ளே அதை ஊழியத்தில் வந்ததுக்கு பிறகு தான் பல முறையில் ட்ரை பண்ணினேன். ஆனால் அவங்க எங்கே இருக்குதுன்னே தெரியலை. எதுக்கு சொல்லுகிறேன், அன்னைக்கு அந்த கிரவுண்டில் வைத்து நான் சோர்ந்து போனேன். அந்த சோர்வினால் எனக்கு படிப்பே வரல. அந்த சோர்வினால் நான் 10th ஃபெயில் ஆயிடுச்சு. அதை சொல்ல தான் வந்தேன். சோர்வு நமக்கு தோல்வியை கொண்டு வரும். பேசலாம். அல்லேலூயா. ஏதோ பிள்ளைகளுக்கு இது ஒரு பாடமாக இருக்கலாம். அதுக்காக தான் சொல்லுகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. பெற்றோர்கள் பாருங்கள், சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாவிட்டாலும் சரி உங்களுக்கு எல்லாம் செய்தும் உங்களால் இன்னைக்கு என்ன செய்ய முடியலை, படிக்க முடியலை. ஒரு சின்ன காரியத்தையே உங்களால் என்ன செய்ய முடியலை, சகிக்க முடியலை, சகிக்க முடியலை. நான் ஸ்கூலில் உள்ள சில காரியத்தில் நான்கரோட பிள்ளை என்று சொன்ன ஒரு இதில் அங்கே வருஷத்தில் ஒரு தடவை சினிமாவை கூட்டிகிட்டு போக மாட்டேன். அதனால நான் வாங்கியிருக்கிற அடி பரம்புனால அப்படியே அடி வாங்கினாலும் பரவாயில்ல போக மாட்டேன். அடி வாங்கினாலும் பரவாயில்ல என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அன்னைக்கு அப்படி ஒரு வைராங்க. ஸ்கூலில் பாருங்க, சில வேளையில் இந்த மேஜிக் வித்த காட்டும், அது கூட போக மாட்டேன். கம்பல்சரியாக கொண்டு பெரிய ஆடிட்டர் அங்கே போட்டு அடிப்பாங்க. அடி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். திரும்ப வரும்போது அடுத்த வகுப்பில் அடி கிடைக்கும். அடி கிடைச்சாலும் பரவாயில்ல. அப்படி தான் நாங்களும் படித்தோம். அல்லேலூயா. அன்னைக்கு அப்படி அடி கொண்டு படித்ததுனால தான் இன்றைக்கு உங்களுக்கு போதனை செய்ய கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கேன். அல்லேலூயா. ஒன்று சொல்லட்டும், நான் கிரவுண்டில் தனியாக வெயில் நின்ற வேளையில் சில பசங்க பிள்ளைகள் எல்லாம் சிரித்தாங்க, கைதட்டினாங்க. பிரசிங்கர் நிற்கிறது பாருங்க, பிரசிங்கர் நிற்கிறது பாருங்கன்னு. அவங்கெல்லாம் நல்ல வசதியாக இருந்தவங்க தான்.
நான் சொல்லுகிறேன், அவங்க எல்லாம் இன்னைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு போகும்போது அதில் ஒரு சிலவங்கெல்லாம் வந்து பாருங்கள் பேசினாங்க, நீ அன்னைக்கு அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஒரு ரகசியம் சொல்லுகிறேன், அதில் ஒரு பையன் ரட்சிக்கப்பட்டு பாருங்கள், அங்கே உள்ளவர் நான் இயேசுதாசன்கிட்ட தான் வந்து ஞானஸ்நானம் எடுப்பேன் என்று இங்கே அனந்த நகரில் வந்து நம்ம பைபிள் காலேஜ் சொல்லிட்டு நான் என் கையினால் ஞானஸ்நானம் கொடுத்தேன் என் கிளாஸ்மேட்டுக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு கேரளாவில் ஒரு பெரிய சர்ச்சுக்கு செக்ரட்டரியாக இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். சூழ்நிலைமைகள் நம்மை சோர்வுக்குட்படுத்தும். சோர்ந்து போகுமானால் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. எதையாவது சாதிக்கணும், எதையாவது ஆண்டவரிடத்தை பெற்றுக்கொள்ளணும், எதையாவது ஆண்டவருக்கு செய்யணும்னா சோர்வுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. பல காரணத்தினால சோர்வு வரும். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 28ஆவது வசனம் படிக்கும்போது, ஆதியாகமம் 42 அதனுடைய 28ஆவது வசனம் 28. தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் என்ன செய்ததா? சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரே ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். ஏதோ நினைக்காத ஒரு காரியம் நடக்குது, தாங்கள் எண்ணி பார்க்காத ஒரு காரியம். இந்த சம்பவத்தினுடைய பின்னணி, யோசேப்பை சொந்த சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? விட்டு போட்டார்கள். ஆனா கர்த்தர் யோசேப்பை இப்போ உயர்த்தி எகிப்தின் அதிபதியா மாற்றிட்டாங்க. அல்லேலூயா. தேசம் உலகமெங்கும் பஞ்சம். யோசேப்பு அதிபதியாக இருந்த எகிப்துக்கு என்ன இல்லை? பஞ்சம் இல்லை. யோசேப்பு அண்டை நாடுகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் சொல்லுகிறேன், உன்னை வைக்கும் போது, உன்னை கைவிடும் போது, உன்னை தள்ளும் போது, உன்னை அற்பமா நினைக்கும் போது நீ சோர்ந்து போகாம நீ கர்த்தரோடு இருப்பாய் என்றா, இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, நாளைக்கு உன்னை கொண்டு அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாற்றுவதற்கு கர்த்தர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. காலங்கள் கடந்து சென்றது. எல்லாம் பாருங்க, யோசேப்பினுடைய வீட்டார் எல்லாரும் நினைத்து விட்டார்கள், யோசேப்பு என்ன செய்து விட்டான்? மரித்து போனான். அப்பா நினைச்சிட்டாங்க, உறவினர் நினைச்சினாங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்குள்ள நிலைமைன்னா பஞ்சாயத்தில் கூட பதிச்சிருப்பாங்க, மகன் என்ன செய்தான்? காணாம போன அடையாளம் கொண்டு வந்துட்டாங்க, அதனால மரித்து போனான். டெத் சர்டிபிகேட் கூட என்ன செய்யலாம்? அவன் ஒழுங்கு பண்ணி வச்சிருந்திருக்கலாம். தேசத்தில் பஞ்சம் வருது, எகிப்தில் ஆகாரம் உண்டு என்று கேள்விப்பட்ட யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அங்கே போய் ஆகாரம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்ற காசையும் கொடுத்து அனுப்புறாங்க. இப்பொழுது இவர்கள் சென்றது நேர யாரிடத்தில்? யாரிடத்தில்? யோசேப்பனிடத்தில். ஒன்று தெரியுமா? யோசேப்புக்கு தெரிந்தது தனக்கு முன்பாக நிற்கிறவர்கள் யார் என்று. ஆனா வந்த சகோதரர்களுக்கு இது யோசேப்பு என்று தெரியல. அதனால அவங்க பேசுறாங்க. யோசேப்பும் எபிரேய மொழியில் பேசாம எகிப்திய மொழியில் பேசி இன்னொரு மொழிபெயர்ப்பாளரை வைத்திருக்கிறாங்க. ஆகினால யாரு சகோதரன் நினைத்தாங்க இவருக்கு எபிரேயம் தெரியாதுன்னு சொல்லி ஒருவரை ஒருவர் பாருங்க பல காரியங்கள் பேசுறாங்க. இப்பொழுது அந்த சம்பவத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. யோசேப்பை சொல்றான், இல்ல நீங்க பொய்யர்கள், எத்தர்கள், நீங்க வேவு பார்க்க வந்தவர்கள்,
இல்லை நாங்கள் நெஜஸ்தர்கள், நாங்கள் 12 பிள்ளைகள் உண்டு வீட்டிலே, அப்படி இப்படி பாருங்க. ஒருவன் காணாம போனான். யாரிடத்த சொல்றான்? யோசேப்பு இடத்த சொல்றான். ஒருவன் காணாம. உடனே யோசேப்பு சொல்ல, நீங்க சொன்னது உண்மைதான், நீங்க பொய்யர்கள், நீங்க பாருங்க நிஜஸ்தர்கள் கிடையாது. ஆகினால உங்களில் ஒருவனை நாங்க பிடித்து வைக்கிறேன். வீட்டில் இருக்கிற பெஞ்சமினை என்ன செய், அழைத்து கொண்டு வந்தாதான் அடுத்து உங்களுக்கு உணவுன்னு சொல்லி பாருங்க எப்படியோ காரியங்கள் நடத்தி அவருடைய பையில அந்த தானியத்தை சேர்த்து வைத்தான். யோசேப்பு ரகசியமா சொல்லிவிட்டான், ஒன்று செய்யுங்க, அதிகாரிகளிடத்தில் எல்லாருடைய சாக்கு பையிலும் அவருடைய பணத்தை என்ன செய், அப்படி கட்டி உள்ள வச்சிருக்காங்க. இப்போது புறப்படுறாங்க. இது சகோதரர்களுக்கு தெரியல. ஒரு இடத்துல சாப்பிடக்கூடிய நேரம் வந்தது. ஒரு நிழல் ஒதுக்கி விட்டு ஒருவருடைய பையை திறந்து, சரி நம்ம எல்லாம் சாப்பிடுவோன்னு சொல்லி திறந்தா அதுக்குள்ள என்ன இருக்குது? அவனுடைய பணம் இருக்கிறதை பார்த்த உடனே தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் தன் சகோதரரை பார்த்து அவன் சொல்லுகிறான், என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கில் இருக்கிறது என்ற. அப்பொழுது அத்தனைவருடைய இருதயம் என்ன செய்ததாம்? சோர்ந்து போய் என்ன சொல்லுகிறான்? ஒரு பயம் வந்து, ஐயோ ஏற்கனவே நம்மளை எத்தனைன்னு சொல்லிட்டாங்களே, ஏற்கனவே நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, இப்போ பணமும் இங்கே வந்துட்டு ஒருவேளை அதிகாரிகள் பின்தொடர்ந்து வந்து எங்களை பிடிச்சிட்டு என்ன செய்கிறது என்று சொல்லி சோர்ந்து போய் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுகிறான், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தான்? தேவன் நமக்கு ஏன் இப்படி செய்தான்? சில வேளைகளில் நாம் சோர்ந்து போகும்போது நாம் கேட்கிற கேள்வி இது, ஆண்டவர் ஏன் எனக்கு இது செய்தான்? நான் கேட்கிறேன், ஆண்டவர் செய்தாரா இவர்களுடைய பாருங்க தவறுனால வந்ததா? ஏன் வந்தது? நீங்க 42ஆம் அதிகாரம் ஆதியாகம ஜெனசிஸ் 42ஆம் அதிகாரத்திலே 21 22 வசனத்தை வாசித்து பாருங்க. யோசேப்புக்கு முன்ன நின்ன, யோசேப்புக்கு எபிரேயம் தெரியாது என்று நினைத்து பாருங்க, யோசேப்பினுடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், அதை இப்ப இவர்கள் மறந்து விட்டார்கள். வாசிங்க. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது. யாரு கெஞ்சி வேண்டிக் கொண்டானா? யோசேப்பு. யோசேப்பை அடித்தாரே, யோசேப்பை கை கால்கள் கட்டி அந்த பாழ்கணத்தில் போட்டானே, 20 வெள்ளிக்காசுக்கு விட்டானே. பாருங்க, தன் சகோதரர்களை பார்த்து கெஞ்சுகிறான். அப்ப பாருங்க, நினைத்து பாருங்க, எவ்வளோ கெஞ்சி இருக்கிறான், எவ்வளோ அழுகிறான், எவ்வளோ கதறுகிறான். ஆமே, சகோதரனுக்கு நான் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டி கொண்ட போது அவனுடைய வியாகுலத்தை நாம் கண்டோம், செவி கொடாம போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். யோசேப்புக்கு முன்பாக நின்று அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த குற்றம் சாட்டு? ஒன்று மரியாதை. ஒரு யோசேப்பை நாம் விற்று போட்ட போது அவன் கெஞ்சினான், அழுதான், மனவியாகுலப்பட்டானே. அண்ணே கூப்பிட்டு அழுத போது கூட தன் கையினால கொண்டு வந்த உணவை வாங்கி சாப்பிட்டு விட்டு பால்கணத்தில் போட்டு விட்டாரே, விற்று போட்டாரே. அப்பொழுது தன் சகோதரனுடைய அழுகுறை கேட்க உனக்கு மனம் இல்லை, உன்னுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தது. அந்த துரோகம் தான் நம்ம சகோதரனுக்கு காட்டின துரோகம் தான் இன்னைக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறது, இப்படி வந்திருக்கிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 22. ஒரு 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 இன்னொரு பயங்கரமான ஒரு வார்த்தை எங்க சொல்லுகிறான். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். ரூபன் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா சொல்லுகிறான். ரூபன் யாரு? மூத்தவன், அண்ணன்.
அவனும் தன்னுடைய பவரை பயன்படுத்தல. ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாம போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் என்ன செய்கிறது? அப்போ நான் முன்னாடி செய்கிற தவறுகள், முன்னாடி செய்கிற பாவம், முன்னாடி அடுத்தவங்களுக்கு செய்கிற துரோகம். பிள்ளைகள் நல்ல கவனிங்க. நீங்க படிக்கிற காலங்களில் சிலவங்க அடுத்த பிள்ளைகளுக்கு நீங்க அறிந்தே தவறு பண்றீங்க. அடுத்த பிள்ளைகளை படிக்க விட மாட்டீங்க. எனக்கு தெரியும் எத்தனையோ படிக்கிற பிள்ளைகளுடைய பாட புத்தகங்களை, இவன் நல்லா படிக்கிற, இவன் ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடாது, இவன் ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடாது என்று பாருங்க, அந்த நோட்ஸுகள் எல்லாம் திருடி எடுத்து ஒளித்து வைத்துட்டு ஒன்று மறியாதது போல வாழ்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை வேதனையாக தான் இருக்கும். அவங்க காலம் முழுவதும் அதை நினைத்து அழுது கொண்டிருக்கணும். எந்த பிள்ளைகளுக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. உங்க கூட படிக்கிற பிள்ளைகளுக்கோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரா இருந்தாலும் எந்த துரோகமும் பண்ணக்கூடாது. அது ஒரு இரத்தப்பழி, அது நம்மை பின்தொடர்ந்து வரும். இளம் பிராயத்தில் நீங்க செய்கிற தவறு இப்ப விளையாட்டாக நினைக்கலாம். பாருங்க, அன்றைக்கு இளம் பிராயத்தில் அவர்கள் செய்தது இப்ப இரத்த பழியாக வந்து நிற்கிறது. சோர்ந்து போகிறாங்க. இன்னும் சோர்வு இப்படி பல காரணத்தினால வருகிறது. நீங்க யோபு 19:28 படிக்கும்போது, யோபு 19:28 ஆமா, சில காரியத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம், காத்திருக்கிறோம், தாமதமாகிறது, ஆகையால் சோர்வு வருது. யோபனுடைய சோர்வு எப்படி வந்தது வாசித்து பாருங்க. காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. ஒரு நிமிஷம் யோபின் புஸ்தகத்திலே ஆ 25வது வசனம் அதில் வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணோம். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள்ள என்ன செய்கிறது? சோர்ந்து போகிறது. ஐயோ, எனக்கு கஷ்டம், எனக்கு வியாதி எல்லாம் இழந்து போகிறது. ஆமை, சரீரம் முழுவதும் பாருங்க விரணங்கள், சரீரம் முழுவதும் பயங்கரமான வியாதி. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு மீட்பர் உண்டு, அவர் வருவார் என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு முன்பாக வந்து நிற்பார் என்று காத்து 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 வர தாமதமாகிறது. அந்த வாஞ்சையினால இவருக்கு என்ன வருகிறதா? சோர்வு உண்டாகிறது. நம்ம சில காரியங்கள் எதிர்பார்ப்போம், வாஞ்சையோடு இருப்போம். ஆனா நேரம் ஆகிறதுனால அனைவருக்கு என்ன உண்டாகிறது? சோர்வு உண்டாகிறது. இனி என்ன வாழ்க்கை, இனி என்ன ஜீவியம், இனி இதுக்காக காத்திருக்கின்ற தேவை, அந்த முடிவுக்கு வருகிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாதா? சோர்ந்து போகக்கூடாது. எபிரேயர் 12:5 படித்து பாருங்க. எபிரேயர் 12:5, ஹீப்ரு 12:5. என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமா என்ன செய்யாதே, எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. பால சிட்சை கிடைக்கும் போது சோர்ந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுது, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சியாமல் இருந்தா அந்த பாருங்க புத்திரன் மேலும் புத்திரி மேலும் அந்த தகப்பன் நேசிக்கலையா? நேசிக்கிற தகப்பன் தன் பிள்ளையே நேசிக்கிறன்னா அந்த தகப்பன் பிள்ளை என்ன செய்வான்? சிட்சிப்பான். சிட்சையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் உண்மையான பிள்ளை. ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள சமுதாயம் என்ன?
யாரும் சிக்ஷிக்க கூடாது, யாரும் தண்டிக்க கூடாது, யாரும் ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாது. நான் சொல்லுகிறேன், உங்க அப்பா அம்மா உங்களை திட்டலாம், உங்களை அடிக்கலாம், உங்களை ஏசலாம், அதெல்லாம் ஒரு பால சிக்ஷையின் ஒரு பகுதி. அதை நீங்க ஏற்றுக்கொண்டா நாளைக்கு அடுத்தவனோட வாயிலிருந்து நீங்க கேட்க வேண்டி வராது. இன்றைக்கு உங்க அப்பா அம்மாவுடைய ஏச்சும் பேச்சும் உங்களால கேட்க முடியல, அந்த சிக்ஷையை உங்களால சகிக்க முடியலன்னா நாளைக்கு பார்க்கிறவனும் போறவனும் வர்றவனும் சம்பந்தம் இல்லாம எல்லாவனும் பேசுவாங்க. அது நீங்க கேட்க வேண்டியிருக்கா, அது நீங்க கேட்க வேண்டியிருக்கா. பால சிக்ஷை கிரேக்க வேதாகமத்திலே பாயிடையான்னு சொல்லியிருக்குது. பால சிக்ஷை பாயிடையா, பாயிடையா, பாயிடையானா பால சிக்ஷை, அதாவது பால பாடம், சிறுவர் பாடம், சிறுவர் பாடம், கற்றுக் கொடுத்தல், தண்டனை கொடுத்து என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது, தண்டனை கொடுத்து திருத்துவது பாயிடையா. அப்போ ஒரு ஆண்டவர் நமக்கு சின்ன சின்ன பால சிக்ஷை எதுக்காக தருகிறார்? அவர் நம்ம நேசிக்கிறார். அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. யோவுக்கு அது தெரியும். அதனாலதான் இவ்வளவு கஷ்டம் வந்த வேளையிலும் யோவு சொல்லி, அவர் என்ன கொண்டு போட்டா கூட நான் அவர் மேல எப்படி இருப்பேன்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஒரு பழைய பாட்டு உண்டு, என்ன வந்தாலும் என்ன செய்வேன், நம்புவேன், யார் என்னை உனக்கு பின் செல்லுவேன். அல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. பால சிக்ஷை வரத்தான் செய்யும். வாழ்க்கையில் வருகிற சில கஷ்டங்கள், நெருக்கங்கள், சோதனைகள் ஒரு சின்ன சின்ன பால சிக்ஷை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பெரம்பை கையாளாதவன் தன் பிள்ளை என்ன செய்கிறான், பகைக்கிறான். பிள்ளைகளோட வீட்டிலும் எல்லா வீட்டிலும் என்ன இருக்கணும் பாருங்க, உலக்கம் இருக்கக்கூடாது. எது இருக்கணும்? உலக்கம் அவங்க உரல் தான் இருக்கணும். நிறைய வீட்டில் விளக்குமாறும் பாருங்க சட்டுமும் கரண்டியும் தான் பிள்ளைகளை அடிக்கிறது. அதுதான் தப்பு. வேதம் எதை சொல்லுது? எதை இருக்கணும் சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு தெரியுதா? தெரியுதா? இங்கேயும் கையாளலாம். அல்லேலூயா. பால சிக்ஷை, சில தோல்விகள், சில கஷ்டங்கள் அவர் நம்மை திருத்துவதற்காக சின்ன சின்ன பால பாடம். அது அதை அப்படி ஏற்றுக்கொள்ளணும். இந்த யோசேப்புக்கு சகோதரர் சொன்னது போல ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதிச்சாருன்னு சொல்லக்கூடாது. ஒரு தட்டு கிடைக்குதா நினைக்கணும். நான் அன்னைக்கு அவங்களுக்கு இப்படி செய்தேனே, ஓஹோ நான் அப்படி பேசினேனே, எப்படி நினைச்சேனே, இப்படி நடந்தேனே, அதுக்காக ஆண்டவர் என்னை தட்டி திருத்துகிறா. தண்டித்து என்ன செய்கிறா? திருத்துகிறா. ஆமென். நீதிமொழிகள் 3:11 சொல்லும் போது சில வேளையில் அவர் கடிந்து கொள்ளுவார். ஆண்டவர் சில வேளையில் என்ன செய்வாரா? கடிந்து கொள்ளுவார். அவர் நேசிக்கிறவர் தான், அவர் அன்பானவர் தான். ஒருவனோட தாய் அவனை தேற்றுவது போல அவர் நம்ம என்ன செய்கிறவர்? தேற்றுகிறவர் தான். அப்ப எப்பவும் தேற்றிட்டு இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் சில டைமில் நம்ம மாம்சத்தை தானே வாழ்கிறோம். எவ்வளவு அற்புதங்கள் நடப்பித்த எலியாவை குறித்து கூட வேதம் சொல்லுகிற, அவர் நம்மை போல நம்ம எல்லாரும் அப்படிதான். அப்ப நம்ம தவறு நடக்கும்போது சில வேளையில் ஆண்டவர் என்ன செய்வா? சின்ன சின்ன கடிந்து கொள்ளதை தருவா. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற, அன்றியும் என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் கடிந்து கொள்ளுவா. அவர் எப்படி கடிந்து கொள்வா? அவர் நேரடியாகவும் கடிந்து கொள்ளலாம், சொப்பனத்தின் மூலமாகவும் கடிந்து கொள்ளலாம். பாருங்க, ஊழியர் மூலமாகவும் கடிந்து கொள்ளலாம், முதியோர் மூலமாகவும் கடிந்து கொள்ளலாம், அவருடைய பிள்ளைகள் மூலமாகவும் கடிந்து கொள்ளலாம், உங்கள் பெற்றோர் மூலமாகவும் கடிந்து கொள்ளலாம். அப்பொழுது நீ என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது.
வேதத்திலே சின்ன சின்ன சோதனைகள் வந்தபோது சோர்ந்து போன எத்தனையோ பேரை ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஏனென்ற ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே சில விஷயங்களில் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28 முதல் 31வது வசனம் வரை படித்து பாருங்க. ஆமென். நீங்க இந்த செய்தி முடிவதற்குள்ளாகவே நீங்க யோசிக்கணும், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது சம்பவித்தது? இந்த என் வாழ்க்கையில் இந்த சோர்வு வருவதற்கு ஒருவேளை நான் காரணமாக இருக்கலாம். யோசேப்பின் சகோதரரை போல, அல்லது ஒரு பால சிக்ஷை தந்தபோது நாம் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நின்றதுனால இருக்கலாம், சகித்து கொள்ளாததுனால இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால ஆமை சில சோதனைகள் கஷ்டங்கள் வந்தது. அது நடுவில் சோர்ந்து போகாமல் நிலைத்திருக்க கிருபை பெற்றுக் கொள்ளணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் என்ன செய்வதில்லையா? சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்வதில்லை? நினைத்து பாருங்க, ஆண்டவரை எத்தனை பேர் தோற்றுறாங்க, எத்தனை பேர் ஏசுறாங்க, எத்தனை பேர் அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க, எத்தனை பேர் அவமாதம் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கூட எத்தனை பேர் அவமாதம் சொல்றாங்க. ஆண்டவர் எங்கேயாவது சோர்ந்து போனாரா? சோர்ந்து போனாரா? இங்க கவனிங்க பிள்ளைங்க, ஏசப்பா எங்கேயாவது சோர்ந்து போனாரா? ஏசப்பா எங்கேயாவது நாடியில் கை வச்சுட்டு இருந்தாரா? அவர் ஒருபோது என்ன செய்கிறவர் அல்ல, சோர்ந்து போகவும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இது நீ அறியாயோ, இது நீ கேட்டதில்லையோ, அவரோட புத்தி. அடுத்து 29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். இளைஞர் என்ன செய்வாரா? இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் பாருங்க, அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஒரு காலத்துல எல்லாம் இளைஞரெல்லாம் எப்படி நிற்பாங்க? இன்னைக்கு இளைஞருக்கு ஒன்றும் செய்ய முடியல, பெண்ணு கூட பிடிக்க முடியல. இப்ப எழுத சொல்லி பாருங்க பிள்ளை பசங்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட. இன்னைக்கு அது கூட, அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, ஒரு நாள் வேணுமெனா 200 பக்கம் என்ன செய்யும், எழுதி தள்ளும். இன்னைக்கு பாருங்க, அந்த காலத்தில் வீட்டில் பெண்கள் தான் 4 மணிக்கு மேலும் பேன் கொல்லும். இன்னைக்கு சின்ன பிராயத்திலே பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க பாருங்க, பேன் கிண்டுறது மாதிரி கிண்டி 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 பாருங்க, தேடி 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 என்ன ஆகுது, எழுத முடியலை, எழுதக்கூட சக்தி இல்லை, எழுதக்கூட பலன் இல்லை, சோர்ந்து போகிறாங்க. வேதம் அது என்ன சொல்லி, இளைஞர் என்ன செய்வார்களாம்? இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டவர் சொல்லுகிறது, நீ சோர்ந்து இருக்கிறாயா? இன்றைக்கு நான் பலன் தர போகிறேன். அந்த பிரச்சனையை தாண்டி கொள்ள, அந்த சோதனை மேற்கொள்ள, அந்த பிரச்சனை மேற்கொள்ள இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறார். ஒரு இயேசபேலுடைய வார்த்தையை கேட்டு ஒரு எலியா சோர்ந்து போய் எங்கே இருந்தா? சூர செடியின் கீழே போய், போதும் ஆண்டவரே, என் ஜீவனை நான் என்னுடைய முற்பிதாக்களை விட பெரிய பரிசுத்தவான்கள் ஒன்றும் அல்ல என்று அருமையான தேவனுடைய பிள்ளை சோர்ந்து போய் மரணம் மரணம் செத்தா போதும் என்று எண்ணிக்கொண்டிருந்த எலியாவை தேடி கர்த்தர் இறங்கி வந்தா. பரலோகத்தில் இருந்த அப்பத்தையும் தண்ணீரையும் சூடான அப்பம் அனுப்பி கொடுத்து சாப்பிட வைத்து, திரும்ப திரும்ப சாப்பிட வைத்து, ஆமே போதும் என்று சொன்னவனே, போதாதப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று தூண்டிவிட்டு சாதிக்க வைத்தார். அந்த கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற, நீ சோர்ந்து போகாத, உனக்கு பலன் தருவேன். சோர்ந்து போயிருந்த எலியாவும் 40 இரவும் பகலும் புசியாம குடிக்காம நடப்பதற்கு பலன் கொடுத்தார் என்றா, நமக்கு பலன் தருவது அதிக நிச்சயம். இன்னும் வேதத்தில் எத்தனையோ பேர் சோர்ந்து இருந்தாங்க. சோர்ந்து போன அத்தனை பேரை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். அன்றைக்கு ஒரு ஆகாரம் இஸ்மவேலும் பாருங்க, எல்லாவராலும் கைவிடப்பட்டவர்களாக வனாந்தரத்தில் பாருங்க, இப்பொழுது தன் மகனையும் கொண்டு அங்கு தூர போட்டுட்டு ஆமை ஆகாரம் அழுகிறார், மகனும் அழுது கொண்டிருக்கிறார். சோர்ந்து போயிருந்த அந்த தாயை மகனின் தட்டி எழுப்பி
ஆமே போதும் அளவுக்கு போதுமப்பா போதும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய அளவில் தண்ணீரையும் கொடுத்து புதிய திட்டத்தையும் கொடுத்து ஆமே ஒரு ஆகாரையும் மகனையும் வாழ வைத்தாரே, அவருடைய சோர்வை மாற்ற வைத்தாரே. அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இந்த தெய்வம் என்றென்றைக்கும் சதா காலங்களில் எப்படிப்பட்டவன்? நமது தெய்வம் மரண பரியந்த நம்ம என்ன செய்வா? நடத்துவா. இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்ல. இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். 3.5 வருஷத்தில் அநேக சீஷர்களை அவர் ஆயத்தம் பண்ணினார். குறிப்பாக 12 பேர். இயேசு ஊழிய காலத்தில் இவ்வளவு அற்புதம் செய்தார், அதிசயத்தை செய்தார், நேரில் கண்ட சாட்சிகள். ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தது முதல் எல்லா சீஷர்களும் சோர்ந்து போயிட்டாங்க. எல்லா சீஷர்களும் என்ன செய்தாங்க? ஒரு ஆள் கூட தைரியமாக இருக்கல. 2 முறை ஆண்டவர் உயிரோடு எழும்பி அவர்களுக்கு பிரத்யட்சப்பட்டு நான் உயிரோடு இருக்கிறேன்ப்பா, சமாதானமாக என்று சொன்ன பிற்பாடு கூட, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன பிற்பாடு கூட ஆண்டவரை நம்பல. நான் என்ன வந்தாலும் உண்மை விட மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே உண்மை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று. ஏன் இயேசுவை பிடிக்க வந்த போது பட்டயத்தை எடுத்து பாருங்க, வேலைக்காரனுடைய காதை வெட்ட துணிவிருந்த பேதுரு கூட சோர்ந்து போய் இயேசு உயிரோடு எழும்பின பிற்பாடு கூட ஆமா சவுல் சத்தம். ஆமா கவனிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தில் படித்தா ஒரு ஆச்சரியமான வார்த்தை பேதுரு சொல்லுகிறான். எவ்வளவு அற்புதத்தை கண்டவன்! மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின சாட்சிகள் இவர்கள். லாசரு மரித்து போய் நாற்ற வைத்த லாசரு உயிரோடு எழுப்பினதுக்கு சாட்சிகளாயிருந்த. ஏன் ஆண்டவர் சொன்ன இந்த கல்லின் மேல் சபை என்ன செய்வேன்? அதிகாரம் பெற்ற பேதுரு, எனக்கு திறவுகோல் தருகிறேன் என்ற அதிகாரத்தை பெற்ற பேதுரு சோர்ந்து போய் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வாசித்து பாருங்க. ஆமே யோவான் 21:2-3 வசனம். சீமோன் பேதுருவும் திதிமோ என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர் எல்லாத்துக்கும் லீடரா இருந்தவர், பின்மாற்றத்துக்கும் லீடர் யாருதான்? இயேசுவை பிடிக்க வந்தவர் வெட்டுனதில் லீடர் யாரு? பிள்ளைகள் சொல்லுங்க, யாரு? பேதுரு. முந்தி கொண்டு என்ன வந்தாலும் உண்மை கைவிட மாட்டேன்னு சொன்னதும் யாருதான்? அதுக்கு லீடர் யாருதான்? கடலில் முதலாவது குதிப்பதற்கும் லீடர் யாருதான்? எல்லாத்திலும் லீடர் பேதுரு. எல்லாரும் சொல்லுங்க, பார்த்தீங்களா அவருக்கு அபிஷேகம், பார்த்தீங்களா அவருக்கு கிருபை, பார்த்தீங்களா? ஓ ஆண்டவர் கூட அந்த துறவுகளெல்லாம் யாருக்கு கையில் தான் கொடுத்திருக்கிறாரு? எல்லாத்துக்கும் லீடர் பேதுரு தான். இப்போ பின்மாற்றத்துக்கும் லீடர் யாராயிட்டா? எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க, பயந்து சோர்ந்து போய். பேதுரு சொல்லுகிறான், நீ என்ன அவர் மரித்து போன 2 தடவை ஏற்கனவே உயிரோடு எழும்பி இவர் பேதுருக்கு என்ன செய்தாச்சு? தரிசனம் ஆயாச்சு. நம்பாம பாருங்க என்ன சொல்லுகிறான், நான் எங்க போறேன்? மீன் பிடிக்க போகிறேன். உடனே அடுத்தவர்கள் என்ன சொல்றாங்க? அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று என்ன செய்யல, பிடிக்கவில்லை. எனக்கு பயங்கரமான ஆச்சரியம். என்ன வசனம் எடுக்க நேரம் இல்லை, டைம் முடியுது. பேதுரு சொல்லுகிறேன், நான் இப்ப எங்க போறேன்? மீன் பிடிக்க போறேன். உடனே எல்லாரும் சொல்றாங்க நாங்களும் கூட வர்றேன். பாருங்க, ஒரு பின்மாற்றக்காரனுக்கு பெரிய ஒரு கூட்டணி. பாத்தீங்களா?
நல்ல காரியத்துக்கு கூட்டு சேர ஒருத்தனும் இல்லை. பின்மாற்றத்துக்கு எல்லாம் பின்மாற்றக்காரனோடு சேரவுக்கு எத்தனும். அப்படியா பிரதர், நீங்களா நீங்க அப்படி போறீங்களா? அப்ப நானும் என்ன செய்கிறேன்? இப்ப பிரதருக்கு கூட எல்லா பிரதரும் என்ன செய்தாச்சு? போயாச்சு. அதுல ஒரு பெரிய வேடிக்கைன்னா, ஆண்டவர் இவங்களை கூப்பிடும் போது சொன்னாங்க, பாருங்க, நீங்கள் எல்லாம் விட்டு என்ன செய்யுங்க, பின்பற்றி வாங்க, நான் உங்களை யாரா மாற்றுவேன். வேதம் சொல்லுது, பேதுரு இவங்க எல்லாம் படவையும் வலையையும் விட்டு யாரை பின்பற்றினா? இயேசுவை. ஒரு கட்டம் வரும்போது பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் என்ன செய்யணும், விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன? படகை விட்டாச்சு, வலையை விட்டாச்சு. இன்னைக்கு படகு இருக்குது, மலை இருக்குது. வேலைக்கு ஒரு ஆளை இன்னைக்கு கிடைக்க எவ்வளோ கஷ்டமா இருக்குது. அப்படிதானே? நினைச்ச உடனே நடக்குமா? போன வாரம் ஒரு பிரதர் சொன்னாங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது, வேலைக்கு 2 பேர் இல்லை, அதனால் இன்னைக்கு இந்த வாரம் என்ன இல்லை, போட்டுக்கு போகுது. எல்லாம் இருந்த பிற்பாடு கூட ஒன்றும் நடக்க மாட்டாங்கன்னு இவங்க பின்மாற்றக்காரரு. சாத்தான் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க ஆண்டவரை விட்டு விலகும் போது சில வேளையில் எல்லாம் சாதகமாக்கி தருவான். எல்லாம் உடனே கை கூடி வரும். நீங்க நினைச்ச உடனே அதெல்லாம் நடக்கும். இவங்க என்ன செய்யறாங்க? பேதுரு உடனே போகிறான், உடனே படகு, எங்க இருந்த படகு வந்து தெரியல. ஏற்கனவே படகு என்ன செய்யறான்? விட்டான். உடனே வலையும் விட்டான். விட்டவன் இந்த 3.5 வருஷம் தாண்டி இப்போ போறான். என்னதான் இருந்தாலும் யாருமே உடனே படம் கொடுக்க மாட்டான். ஆனால் சொல்றது கேளுங்க, ஆண்டரை விட்டு விலகி போகும்போது சில வேளையில எல்லாம் சாதகமாக வரும். அதை நினைத்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பெருமைப்படக்கூடாது. அதன் முடிவு பயங்கரமாக இருக்கும். எல்லாம் சாதகமாக வந்தது. ஆனால் வேதம் சொல்லுது, அன்றைக்கு ராத்திரி அவர்கள் ஒன்று என்ன செய்யலை, பிடிக்கவில்லை. ஒன்றும் பிடிக்கல. ஏன் இவர்கள் உடனே போனாங்க? இவங்களுக்கு ஜெபம் இல்லை, இவங்களுக்கு விசுவாசம் இல்லை, இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தரிசனத்தின் மேல நம்பிக்கை இல்லை. சோர்ந்து போயிருக்கிறார்கள். சோர்வு அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டு, சோர்வு உங்க ஜெப வாழ்க்கையை அழிக்கும், சோர்வு உங்க நம்பிக்கை அழிக்கும், சோர்வு உங்களோட விசுவாசத்தை அழிக்கும், சோர்வு உங்களோட விசுவாச ஊழியத்தை அழிக்கும், சோர்வு உங்களுடைய எதிர்கால திட்டத்தை அழித்து விடும். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் பிடிக்காம இருந்த வேளையில எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இவங்க கையில் ஒன்றும் இல்லை. இயேசு என்ன செய்தா? அந்த கரையில் வந்து ஒரு வார்த்தை கேட்குறாங்க, பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாவது உண்டா? யோவான் 21:4-5 படித்து பார்த்தா தெரியும். நீங்க படித்து பாருங்க. விடிய காலமான இயேசு கரையில் நின்றா. நல்ல நீங்க ராத்திரி இரவில் அவங்களுக்கு ஒன்றும் அகப்படலை. விடிய காலத்தை இயேசு அங்கே வந்தா. ஒன்று அகப்படாத சூழ்நிலை ஒரு இரவு, அந்த இரவு முடிந்து ஒரு விடிய காலம். இன்றைக்கு அந்த விடிய காலம் ஆகட்டும். இயேசு உங்கள் நடுவில் நிற்கிறா. இயேசு நம் நடுவில் நிற்கிறா. இன்றைக்கு அவர் கேட்கிறா, பிள்ளைகளே வாசிங்கள் 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இன்றைக்கு இயேசு உங்களிடத்தில் ஏதோ கேட்கிறாரு. ஆமா, புறப்பட்டு போனப்ப எல்லாம் நல்லா தான் இருந்தது. அந்த பிரதர் அந்த சிஸ்டரோட வார்த்தை கேட்டு போனப்ப நல்லதான் இருந்தது. எல்லாம் கைகூடி வந்தது போலதான் இருந்தது. எல்லாம் அனுகூலம் போலதான் இருந்தது. பெரிய சந்தோஷம். ஓஹோ, பயங்கர சந்தோஷம், கொண்டாட்டம் தான். ஆனா ஒரு இரவு வந்தத பார்த்தா அந்த இரவுல ஒன்றும் அகப்படல, ஒன்றும் பிடிக்கல. அந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? ஒன்றும் அகப்படல, ஒன்றும் பிடிக்கல.
ஒன்றும் பிடிக்கல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இயேசுனிடத்தில் இதெல்லாம் கேட்குறான், இயேசுவுக்கு கூட கொடுக்க ஒன்றும் இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க காணிக்க போட கூட ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு அதுக்கு இல்லை. இல்லை, இயேசுவுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை. இயேசு புசிக்க கேட்குறாரு, இயேசுக்கு கூட கொடுக்க ஒன்றும் இல்லையே. அந்த நிலைமையில் ஆயிட்டேன். ஏன் இந்த நிலைமை பேதுருவே? ஏன் இந்த நிலைமை? 5 மீன்கை கொண்டு ஆயிரக்கணக்கிന് ஜனங்களை போஷித்த அந்த நிலைமை நீ மறந்துதானே போனாய். அந்த விசுவாசம் எங்க? மரித்த லாசரை உயிரோடு எழுப்பின வேளையில கல்லறைக்கிட்ட நீ போனாய். அந்த விசுவாசம் எங்க? அந்த விசுவாசம் எங்க? ஆண்டவர் கேட்கிறாரு. போய் 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 எவனோ எவ்வளோ ஒருத்தனுடைய வார்த்தையை கேட்டு இப்போ ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாயே. அதை நான் உன்னை கைவிடுவதற்கு நான் விரும்பல. நீ எனக்கு வேணும் பேதுருவே, நீ எனக்கு வேணும். பத்ரோஸ், பீட்டர், நீ எனக்கு வேணும். நான் கேட்கிறேன், உனக்கு தருவதற்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதிலும் ஆண்டவர் ஒன்று கேட்குறாரு. 2வது போயிட்டு வரும்போது இப்போ பிடிச்சதில் ஏதாவது ஆண்டவர் கூட ஃப்ரெஷ்ஷாக தான் கேட்கும் போல. அவருக்கு இந்த ஐஸ் போட்டது 15 நாள் 20 ஆனது ஒன்றும் பிடிக்காத போல. அவரும் அப்படி தானே கேட்குறாரு. அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, 21:10. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். பாருங்க, ஆண்டவர் எனக்கு பழையது ஒன்றும் அப்படின்னு பொருள் என்ன வாழ்க்கையில பழையதெல்லாம் வேண்டாம். இப்ப பிடித்தது ஏதாவது இருக்குதா? இப்போ உப்பு கொடுத்தது ஏதாவது இருக்குதா? அது நீ தான். இவங்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருந்த போதும் அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. ஆமாம், இயேசு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறப்பா, ஒன்றும் இல்லையே, ஒன்று செய், இந்த படகுக்கு எந்த பக்கம் போடு, வலது பக்கம் நீ என்ன செய்ய, வலை வீசு. நிறைய இருக்குது, ஆண்டவர் திறந்த வழி அங்கே தான் இருக்குது. ஆனால் உன் கண்ணை தெரியலை, வலது பக்கம். இன்றைக்கு யாரெல்லாம் வலது பக்கம் போக விரும்புறீங்க? இடது பக்கத்தை விட்டு விட்டு வலது பக்கம் போக யார் விரும்புறீங்க? ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ? வேதம் சொல்லுகிறது, வாழை கிழிந்துரும் அந்த அளவு பெரிய பெரிய மீன்களை பேதுரு பிடித்து கொண்டானா. அல்லேலூயா, அல்லேலூயா. கரை ஏறி பார்த்தா பேதுரு மீன் கொடுக்கல, கூட ஒருத்தருமே மீன் கொடுக்கல. இயேசு அவர்களுக்கு கானலில் சுட்ட அவன் மீனையும் அப்பத்தையும் வைத்திருந்தார். உன் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், நீ இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயண்டா, ஃப்ரெஷ்ஷாக உனக்கு சில நன்மைகளை தந்து, புதிய நன்மைகளை தந்து, புதிய வாதையில் நடத்த கர்த்தர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறான். சோர்ந்து போயிருந்த பேதுருவை கூப்பிட்டு, அப்பா ஊழியத்தில் நீ இப்படி இப்படி இருப்பா, உன் எதிர்கால திட்டம் இது என்பதை உறுதிப்படுத்தி கர்த்தர் பேதுருவை ஆசீர்வதித்தார். ஒருவேளை ஏதோ நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஒரு புதிய திட்டத்தை கர்த்தர் தரப்போகிறார். உன்னுடைய எதிர்கால திட்டம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. சோர்ந்து போகாதே, அவருடைய கரத்தில் ஃப்ரெஷ்ஷான நன்மைகள் இருக்கிறது, புதிய நன்மைகளை. கண்களை மூடுவோம், எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு புதிய நன்மைகள் வேணும், புதிய நன்மைகள் வேணும். ஆமை, சோர்வு இன்றைக்கு மாறி போகணும். சோர்வை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவி இன்றைக்கு அழிக்கப்படணும். சோர்வையை உண்டு பண்ணுகிற அந்த ஆமை பிரச்சனை இன்றைக்கு மாறணும். சோர்ந்து போய் பேதுருவை போல எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார், ஒன்னும் அகப்படல. இங்க சோர்ந்து போனது நிமித்தமே அது சம்பவித்தது. கர்த்தருக்கு சித்தம் இல்லாம, கர்த்தருடைய அழைப்பு இல்லாம, கர்த்தருடைய திட்டம் இல்லாம, கர்த்தருடைய ஆமை யோசனை இல்லாம எதையோ செய்து இன்றைக்கு ஆமை சோர்ந்து போய் ஒன்றுமில்லாத ஒரு இரவாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு 150க்கு மேற்பட்ட பெரிய மீன்களை பிடிக்கிற ஒரு பகல் விடியற் காலமாக மாறட்டும். இது எத்தனை பேருக்கு இது ஒரு விடிகாலமாக மாறணும்? ஒரு வாழ்க்கையில் இருக்கிற இரவுகள் மாறி போகட்டும், ஒரு வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரங்கள் மாறட்டும். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஒரு விடியற் காலத்தின் ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில் வரப்போகிறது. ஒரு புதிய நன்மை நீங்க எதிர்பார்க்கவே இல்லை, உங்களுக்காக கானலில் சுட்ட நன்மைகள், புதிய நன்மைகள். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து
ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய அனுபவத்தோடு புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, உற்சாகமாக புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கரங்களை தட்டி ஆண்டவரே, என்னை நிரப்பும். பழையவைகள் எல்லாம் ஒழியணும்ப்பா. புதிய நன்மைகள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா,